இது சரியா வருமா சார்? இல்லை சார், இதை ஈஸியாக போலின்னு ப்ரூவ் பண்ண முடியுமே சார்? முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடு. எவ்வளோ நேரத்துக்கு முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு பிரச்சனையை இழுத்துருங்க. எனக்கு தேவை அங்க வேலை நடக்க கூடாது, அவ ஆர்டரை முடிச்சு கொடுக்க கூடாது. சொல்லிட்டீங்களா தலைவரே, முடிச்சிருவோம். இவன் சொன்ன மாதிரி அவ அந்த டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பா போலின்னு ப்ரூவ் பண்ணுவா. பண்ணட்டும், தாராளமா பண்ணட்டும். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போய் நிரூபிக்க 1 வருஷமாவது ஆகும். நமக்கு தேவை இன்னைக்கு அவ டெலிவரி கொடுக்க கூடாது. அது நடக்கும்ல சார்? சூப்பர் சார். தலைவரே, அப்ப வேலையை முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன் தலைவர். வரேன் தலைவரே. இங்க பார், நீங்க பண்ற பிரச்சனைல கார்மெண்ட்ஸ் நிரந்தரமா மூடணும். செம்ம ஐடியா சார். எல்லாரும் வேலை செய்யற மாதிரியும் நான் மட்டும் சும்மா இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுதே. நமக்கே இப்படி ஃபீல் ஆகுதுன்னா மத்தவங்களும் இப்படிதானே ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இந்த மகாலாம் கண்டிப்பா நோட் பண்ணுவா. இப்ப ஏதாவது செஞ்சாகணுமே, என்ன பண்றது? நம்ம வேலையை ஆரம்பிக்க சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. களத்துல இறங்குவோம். ஆமா, அந்த மிஷின் ஏன் சும்மா இருக்கு? இதுல யார் தச்சிட்டு இருந்தது? எல்லாரும் திரு திருன்னு முழிச்சா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, யாராவது பதில் சொல்லுங்க. யார் தச்சிட்டு இருந்தது? வேலை இவ்ளோ எமர்ஜென்சியா போயிட்டு இருக்க நேரத்துல இப்படி எனக்கு என்ன நீ எந்திரிச்சு போயிட்டா எப்படி டைமுக்கு டெலிவரி கொடுக்கறது? ஏற்கனவே கொடுத்த டைமை விட சீக்கிரமா டெலிவரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மகா மாதிரி எல்லாம் நான் ரொம்ப அமைதியா என்ன வேணா நடக்கட்டும்னு என்னால விட முடியாது. இங்க தச்சிட்டு இருந்தவங்க எங்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுவீங்களா மாட்டீங்களா? என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அண்ணே, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. இரு மகா, இந்த பிரச்சனை முதல்ல முடியட்டும். அத முடிக்கதான் நீ கூப்பிடுறேன். வாங்க வாங்க அண்ணி. சரி, நீங்க எல்லாம் வேலையை பாருங்க. என்ன அங்க பாருங்களேன். அண்ணி, இங்க யாருமே பொறுப்பு இல்லாதவங்க இல்ல. இப்ப கூட என்னால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும். நீங்க வேணா பாருங்களேன், மத்தவங்க தைச்சதை விட 2 இல்லைன்னா 3 பீஸ் எக்ஸ்ட்ராவா தைச்சிட்டு தான் குழந்தைக்கு பால் கொடுக்க போயிருப்பா. வேலை செய்யும் போதே அதெல்லாம் மனசுல கணக்கு பண்ணி மத்தவங்களை விட கொஞ்சம் ஸ்பீடா அவ தைச்சிருப்பா. இதெல்லாம் கார்மெண்ட்ஸ் வேலையில இருக்கிறவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான். அதுல மகா, வேலை நடக்காம மிஷின் சும்மா இருக்கேன்னு தான் கேட்டேன். அண்ணி, வேலை முடியலன்னா நமக்கு ஆர்டர் சிக்கலாயிடும். அப்படி ஏதாச்சும் ஆனா அதுல பாதிக்கப்பட போறதும் அவங்கதான். அதனால அவங்க வேலையில என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க. நான் எது சொன்னாலும் நீ என் வாயை அடைச்சிடுற மகா. இந்த கார்மெண்ட்ஸ்ல நான் எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. சொல்ற விதத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னு தான் சொல்றேன். அவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸா, நம்ம குடும்பமா பாருங்க, அது போதும். அப்புறம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கல்ல, நீங்க தான் இந்த ஆர்டர்ல பெரிய வேலையை பண்ண போறீங்க. ஆமா நீ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிரும். எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வண்டியில ஏத்தணும். புரிஞ்சுதா நீ? உங்களை நம்பிதான் இவ்ளோ பெரிய பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். நீங்க கரெக்டா பண்ணி முடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் மகா.
சொல்ல போனா இது எனக்கு ஒரு வேலையே இல்லை. கத்துக்கிட்டவங்க கிட்டயே வித்தையை காட்ட சொல்றேன். இந்த மாதிரி வாய்ப்புக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். முடிச்சு விட்டுறலாம், நீ கவலைப்படாத. ம், தேங்க்ஸ் அண்ணி. யார் இடத்துல வந்து யார் தொழில் பண்றது? நிறுத்துங்க.